சென்னை கோயம்பேட்டில் போக்குவரத்து ஊழியர்கள் நடத்திய போராட்டம் காரணமாக 3 மணி நேரம் பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னை அண்ணா நகரில் இருந்து கோயம்பேடு நோக்கி சென்ற மாநகர பேருந்தில் பெண் பயணிக்கும் ஓட்டுநருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வந்த அந்த பெண் மற்றும் வேறு இருவர் போக்குவரத்து ஊழியர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து பேருந்து நிலைய வாயிலில் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்ததால் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஊழியர்கள் போராட்டத்தால் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து மாநகர் மற்றும் புறநகர் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகுது நின்னுட்டு இருக்கோம். ஒரு வண்டியும் வரல, ஆட்டோ கூப்பிட்டா வரல, வண்டி கூப்பிட்டா வரல, எதுவுமே வரல. எப்படி போறது? மார்னிங் நாங்க எழுந்து வேலைக்கு போனோம். இதுதான் வேலை கிடையாது. எவன் பாதிக்கப்படணும் அவன் குடும்பத்தை எடுத்து வச்சு தண்டனை கொடுங்க. அதுக்கு எது டோட்டலா மொத்த பிள்ளைங்குமே பாதிக்கப்படுறதுக்கு பண்ணணும். ஒரு எல்லாம் குழந்தை குடிங்களை வச்சு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு வண்டி வரல. 2 பக்கமும் பஸ் வச்சு எடுத்துக்கலாம். டோட்டலா எந்த வண்டி எந்த வண்டியும் டோட்டலா டைவர்ட் ஆகுது. ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு 108. அந்த ஆம்புலன்ஸும் போறதுக்கு வழி இல்ல. போலீஸ்காரங்க கைட் பண்ணதுனால வேற ஒரு டாக்டிவேஷன் ஆச்சு. இது வந்து சரியில்லை சார். இது பல பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளவு பப்ளிக் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்க. நீங்க பாயிண்ட் இந்த ப்ராப்ளமா இருக்கு.